Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ திருக்கோயில் நிர்மாணம் என்பது அடிப்படை விஷயங்களை என்ன மேம் 20 அக்காரையா புரியல, என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. கடைசி அஸ்தி பெருசுன்னு சொன்னோம், அதானம்மா? ம் ஆமாம். டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா? 1 2 1 2 3 4 5 6 7 10 இரு. ம் 20 வருதா? 20 வருதா? 20 வந்தால் தான் கரெக்டு. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். இப்போ இரண்டாம் நிலையில் 8 பஞ்சரம் வந்தோன்னா 16 வராது. அதில் அதை பார்த்தா 1 4 அப்போ பார்த்தா 1 2 3 4 2 3 4 5 6 10. அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். 20. இதில் சிக்கல் என்ன கேட்டிங்கன்னா, ரெஃபரன்ஸ் எழுது, டைப் அடிக்கிறது எல்லாமே நானே தாங்க. ஏன்னா தமிழ் டைப் இந்த டைப் அடிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சவங்க அடித்தா தான் வந்து அதை சரியான தமிழ் அடிக்க முடியாதுல்ல. நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று அடிப்பாங்கல்ல. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும், ப்ரொனன்சியேஷன் மாறும்ல, அது ஒன்று இருக்குல்ல. ஒரு சில இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். இந்த கோசலை விமானம் கூட கொஞ்சம் ஒரு துணை எழுத்து கூடுதலாக போட்டிருப்பேன். அது திருத்தறிங்கம்மா. 20 நான் 20 ஆக்கிடுங்க. அதில் 4 தானே குறையுது. நகாரை 4 குறைக்கும் போது பஞ்சரத்து 4 குறைக்கும் போது அகார 4 குறைஞ்சிரும். அது தற்சமயம் இல்லைம்மா. அந்த மாதிரி அமைப்பு இப்போ எங்கேயுமே இல்லை சார். நீங்கள் வெளியெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது முழுசும் மரத்திலான கோயில்கள் தற்சமயம் இல்லை. அது இலக்கியத்தில் தான் இருக்குது. இலக்கியத்தில் தான் அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி மரங்களாலும் இலைகளாலும் கட்டப்பட்ட கோயில்கள் சீக்கிரம் அழிஞ்சு போகுதுன்றதுனால தான் என்ன பண்ணாங்கன்னா கல் மண் கொண்டு கட்ட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து சுடுமண்ணுக்கு வந்தாங்க. மரத்துலேருந்து சுடுமண்ணுக்கு வந்தாங்க. சுடுமண் தான் செங்கல்லாக மாறினது, அப்புறம் கல் மாறினது. அந்த கல்லுலேருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையும் மிஸ்ரம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. கீழே கல், மேலே வந்து செங்கல் கொண்டு கட்டலாம் அப்படின்னு அப்புறம் வந்தாங்க. அதில் அது வந்த காலம் கிட்டத்தட்ட ரெண்டுமே சமகாலம் தான். 6ஆம் நூற்றாண்டு தான். 6-7 தான். 6-7 தான். இப்போது நீங்கள் ரெடி டு டிராயிங் ஒரு கோயிலை வந்து உருவாக்குறதுக்கு வரைபடம் வரைகிற அளவுக்கு தயாராக இருக்கீங்க. புரியுது நான் சொல்கிற விஷயம்? நான் எதுக்காக சொல்கிறேன்னு, எல்லா விதமான அடிப்படை விஷயங்கள்லாம் படிச்சுட்டீங்க. இப்போ உங்கள் மைண்டு வந்து ஒரு கோயிலை நிர்மாணிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ஒரு வரைபடம் தயார் பண்ண போகிறீங்க. அது எந்த உயரம், எந்த விமானம், எந்த வடிவம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். புரியுதா? இப்போ ஏதோ ஒரு வடிவத்தை, எல்லா அங்கங்களும் உள்ள ஒரு வடிவத்தை கொண்டு ஒரு கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஒரு திரிதள விமானம், 3 நிலை விமானம், ஒரு அமைப்பை நாம் ஒரு
ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கொண்டு ஒரு செய்முறையாக எடுத்துக்கிட்டு அதனுடைய அங்கங்களுக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஒரு வரைபடம் வரைய போகிறோம். அடுத்த வகுப்பு அதுதான். இதை செயல் வடிவம் கொடுக்குறோம், அந்த பேப்பரில் செயல் வடிவம் கொடுக்குறோம். அப்புறமா எக்ஸிபிஷனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு. உண்டு சார், உண்டு. அதுக்கு அவங்க விதி கொடுத்துருக்காங்க. கீழ்நிலை என்ன உயரம் வைக்கணும், மேல்நிலை என்ன வரணும், மொத்த உயரத்தை நீ எத்தனை பங்குகள் பிரிக்கணும். இப்போ ஏன் நான் வந்து கருவறையோட அளவையே சொல்லாமல், கற்பகம் மேம் கேட்டாங்க, கருவறையுடைய அளவையே சொல்லாமல் நீங்கள் விமானத்தோட அளவுக்கு போயிட்டீங்க சார் சொல்லும்போது. ஏன்னா கீழே இருந்து எவ்வளோ உயரம் நம்ம நிர்மாணிக்கிறோம் முடிவு பண்ணுறோம், 1.5 பங்கோ 2 பங்கோ இல்லை என்ன உயரம் முடிவு பண்ணுறோமோ, முடிவு செய்த பிறகு தான் ஒவ்வொரு அங்கத்துக்கும் உயரம் பிரிக்கணும். ஒவ்வொரு அங்கமும் உயரம் பிரிச்சுட்டு போகணும். அப்போ ஸ்தூபியோட உயரம் எவ்வளோ வரணும், கடைசியாக ஸ்தூபி இருக்கிற உயரம் எவ்வளோ வரணும், அது கீழே பத்மம் எவ்வளோ வரணும், சிகரம் கண்டம் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ப்ரொபோர்ஷன் இருக்குது. அது கீழே நம்ம தனியாக பிரித்து கல்காரத்துக்கு மட்டும் உயரம் எதுன்னு சொன்னோன்னு சொன்னால் புரியாது. என்ன சார் அப்போ அப்படி சொன்னீங்க, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பார்க்க சொல்கிறீங்க நீங்கள். அதனால் அங்கங்களை படிச்சிட்டிங்க. கோயிலில் என்னென்ன அங்கங்கள் இருக்குது, என்ன அலங்காரம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீங்கள் இப்போ கோயிலை நிர்மாணிக்க போகிறீங்க, அளவு மட்டும் கொடுக்க போகிறோம், நிர்மாணிக்க போகிறீங்க. அளவு எப்படி நிர்மாணம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆயாதி போட்டிருப்பீங்க தெரியும். இப்போது அது நீங்கள் ஒரு வரைபடம் தயார் பண்ண போகிறீங்க. அது தயார் செய்து அதை செயல்படுத்த போகிறீங்க. அதை செயல்படுத்திட்டால் திருக்கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு ஃபுல்லாக முழுசாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதற்கப்புறம் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய கூடுதலான செய்திகள், தூண் எப்படி இருக்கும், போதியல் எப்படி இருக்கும், உத்தரம் எப்படி இருக்கும்ன்றது வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட் அது அந்த செயல்கள் செய்யும்போது அதை படிச்சுக்கலாம். அந்த ஒரு அங்கத்தை அங்கங்கே படிச்சுக்கலாம். இது இப்போ ஒரு முழு நிர்மாணத்துக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க. அடுத்த வகுப்பில் நீங்களே நிர்மாணம் செய்து வந்து இது சரின்னு கேட்டாலும் சரி தான், இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒன்று செய்யலான்னு சொன்னாலும் சரி தான். ஏன் சார் படிச்சிருக்க விஷயத்தை வச்சு நீங்களே ஒரு அளவு ஒரு சரியாக செய்யணும்னு இல்லை, ஏதோ செய்யணும்ல. நான் அந்த மாதிரி இவ்வளோ அளவு எடுத்தேன், இவ்வளோ உயரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இது சரியா அப்படின்னு ஒரு சின்ன செய்து பாருங்கள், வரட்டும். சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா இல்லை உங்களுக்கு? இதில் தான் வகைகள் அலங்காரத்தில் தான். விஷ்ணுகாந்தன் படிச்சிங்கள்ல, விஷ்ணுகாந்தம்னு ஒன்று படிச்சிங்கள்ல, அதில் என்ன சொல்கிறாங்க திருப்பி 8 பட்டை உபானம் முதல் வேதிகை முதல் சூபி வரை 8 பட்டையாக இருந்தால் விஷ்ணுகாந்தம். 8 பட்டையாக இருக்கிறது பேர் தான் அஷ்டாங்கம், 8 அங்கம். நடைமுறை வார்த்தைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், அதுதான் வேறு எதுவும் கிடையாது. அஷ்டாங்க விமானம் திருக்கோஷ்டி சுவாமிநாராயண பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும். அழகர் கோயில், திருக்கோயில் சுவாமிநாராயண பெருமாள் அழகர் கோயிலில் தெரியுமா தெரியல. கூடல் அஷ்டாங்கமானம் சார், 3 நிலை கோபுரம் தான். அஷ்டாங்க விமானம்னாலே திருக்கோஷ்டியூர் தான், ஈஷியல் ஆகிடுது. அப்படியா? அது இன்னும் பார்க்கணும். கூடல் நான் போனதில் பார்க்கணும். வரலாறுன்றது வேறு இல்லை, வரலாறு வேறு இல்லை. அது பெருமாளுக்கான ஒரு விசேஷமானது. அது அஷ்டாங்க விமானம். அதே மாதிரி அஸ்தி பிரஷ்னம் ஈஸ்வரனுக்கு. இல்லை விஷ்ணுகாந்தம்னு இருக்குல்ல சார். விஷ்ணுகாந்தம் பாருங்க, வேதிகையிலிருந்து சிகரம் வரை எல்லாமே 8ஆக இருந்தால் அது அஷ்டாங்க விமானம். மரிசி சம்ஹிதை இல்லை சார், நான் பார்க்கல. உண்டு மரிசி சம்ஹிதை இருக்குது, மானசாரம் ஒன்று இருக்குது. மரிசி சம்ஹிதை வந்து இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கானா எனக்கு தெரியல சார். மானசாரம் இருக்குது, ஆனால் மானசாரத்தில் ஒரு சிலதுக்கு விளக்கம் இல்லை, வெறும் வார்த்தைகள் மட்டும் இருக்குது, விளக்கம் இல்லை. அடுத்து விஸ்வகர்மி இருக்கும் உங்களுக்கு. விஸ்வகர்மியத்தில் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். விஸ்வகர்மின்னு நல்லா அதில் இருக்கும். அப்புறம் இது இருக்கும், சில்பரத்னம். சில்பரத்னத்தில் சிற்பத்தில் பற்றி நம்ம சொல்ல வந்துடும். சகலாதிகாரம்னு ஒன்று வரும், அதுலேயும் வந்து சில்பத்தை பற்றியும் ஆயாதி பற்றி தான் வரும். அதில் சகலாதிகாரத்தில் வந்து ஆயாதி இருக்கும். அதில்
ஆயாதி பற்றி சொல்லியிருப்பாங்க, சில்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சில்ப ரத்னத்தில் வந்து தேவதைகளுடைய எல்லா அம்சமும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம், அது பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சார். இருக்குல்ல சார் இந்த புக்கோட லிஸ்ட் நேம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இவ்வளோ விமான லட்சணங்கள் இப்படிலாம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு விதிகள் இருக்கும்போது இந்த வகுப்பை பற்றி உங்களுடைய இது என்ன சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆமாம் சார், ஒவ்வொருத்தட்ட ஒரு கேட்கணும்ல சார் அவங்கள. ம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து அதாவது பரம்பரையாக விஸ்வகர்மா பண்ணுறது வந்து ஏரியா மட்டும் பண்ணல இல்லையா? சின்ன வயசுலேருந்து வெளியே சுற்றி எடுத்துட்டு ப்ராக்டிக்கலாக அதுக்கும் வந்து பண்ணுறீங்க. நீங்கள் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் கேட்கறது இல்லை, முழுக்க பாட புஸ்தகத்தை வச்சே தான் நம்ம படிக்கணும். அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வீக்னஸ் நம்மளுக்கு. ஆமாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஓரளவுக்கு வரைய செஞ்சவங்க, ஓரளவுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருந்தவங்க, படம் போட்டுருவாங்க, கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நோட்ஸ்லாம் வச்சு ப்ராக்டிக்கலாக வரும்போது எல்லா தொழில் மாதிரி தான் இன்ஜினியரிங் பண்ணுறச்சா எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போனோம், நிறைய வேலை அந்த மாதிரி வெரி வெரி யூஸ்ஃபுல், வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேரியிலேருந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து நிறைய ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியர்லி ஐ திங்க் பட ஆரம்பிச்சா தெரியும், படம் போடச்சே தெரியும். ரைட்டு. இல்லை, இதில் இவ்வளோ வகையான விமானங்கள் இருக்குதுன்றது நீங்கள் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க அவ்வளோ வகையான விமானங்கள் இருக்குது. விமானம்னா ஏதோ ஒரு கருவறை மேலே ஒரு கோபுரம் கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பார்த்துருப்போம். அதில் இந்த 4 மூலையிலையும் அந்த 4 பூதம் உட்காந்துருக்கும், சிங்கம் இருக்கும், ஒரு நந்தி இருக்கும், இப்படி தான் ஒரு நம்மளுடைய பார்வை இருந்திருக்கும் அதில். ஆனால் அதில் இவ்வளோ விமானங்கள், இவ்வளோ அலங்காரங்கள், இவ்வளோ வகைகள் இருக்குன்றது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மேடம்? இல்லை முன்னாடி தெரியுங்களா அந்த மாதிரி விமானத்தோட பேர்களை? இல்லை, விமான அமைப்புகள் தெரியும், அதனுடைய பேரோ அலங்காரமோ தான் அங்கே இருக்கும். அது சாதாரணமாக இருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அமைக்கணும்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் ஒரு கோவில் நிர்மாணம் செய்யணும்னு நீங்கள் ஒரு கர்த்தாவாக இருந்தால் நிர்மாணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை கடைபிடிப்பீங்களா, கடைபிடிக்க மாட்டீங்களா? தெரிஞ்ச பிறகு, தெரியாததுக்கு முன்னாடி வேறு, தெரிஞ்ச பிறகு. நான் கேட்குறது இப்போ தான் கேட்குறேன். பில்டிங்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடித்து தான் நம்ம ஒரு கோவிலை நம்ம நிர்மாணிக்கணும். இதுதான் இந்த திருக்கோயிலும் நிர்மாணம் அப்படின்ற விஷயத்துக்கு நான் அடிப்படையாக இவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயங்கள். அடிப்படையாக புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு இனிமேல் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். வேறு எதாவது கேட்கணும்? அப்படி ஆமாம், கர்ணக்கூடை எண்ணிட்டு ப்ளஸ் மேலே இருக்க சிகரத்தை சேர்த்துட்டா நிலை. அதுதான் அவங்க நல்லா பிடிச்சிட்டேன் அதை நிலைக்கு அந்த மாதிரி. இல்லை அது விமானத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு ராஜகோபுரமாக தான் உங்களுக்கு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தை போய்ட்டு மேலே ஒரு துவாரம் கரெக்டாக கண்டுபிடிச்சா சரியாயிடும். அவ்வளோதான், துவாரங்களே அதுக்கு தான் நிலைகள். அதில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேட்கணுமா? சதர்ன் டெம்பிள்ஸ் அது பிரகாரம் இங்கிலீஷில் number of waters. In Shiva temples 5 prakarams must. Vishnu temples 7 prakaram must, but having or 1 or 2
3 prakarams, madils, wall. So entrance, each entrance make a one gopuram. Either 4 side or 2 side or 3 side. Each one gopuram, one side. So many gopurams are there. Maximum 4. 4 துவாரம், 4 பக்கம் பிரகாரம் இருந்தால் 4 துவாரம். 4 துவாரத்தில் 2 துவாரம் கண்டிப்பாக இருக்கும், மேற்கையும் கிழக்கையும் இருக்கும். ஒரு சில இடங்களில் பாதுகாப்புக்காக 3, இப்போ ஸ்ரீரங்கம் 3 இருக்கும், மேற்கு இருக்காது. 3 பக்கம் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில், இல்லைங்களா? 3 பக்கம் ஸ்ரீரங்கம் மேற்கு இருக்காது. காவேரி இல்லை, மேற்க, வடக்க தான் காவேரி. தெற்க காவேரி, வடக்கையும் காவேரி. மேற்கு பக்கம் வந்து பிளைன் வாழை தான் இருக்கும், அந்த துவாரம் இருக்காது அந்த இதில். ஆனால் அடுத்த பிரகாரத்தில் வந்துடும், 4ஆம் பிரகாரத்துலேருந்து துவாரம் வந்துடும், முதல் 3 பிரகாரத்துக்கு இருக்காது. இந்த துவாரமே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெகுஜன சௌகரியன்னு சொல்கிறது. ஒரு கோவிலை மையமாக வைத்து தான் நகரம்லாம் அமையும், அப்படி தான் அமைச்சாங்க அவங்க. அப்போ கிழக்கு மட்டும் வாசல் வச்சாக்கா மேற்கு இருக்கக்கூடிய ஜனம் என்ன பண்ணால் ஒரு பிரதட்சிணம் போய்ட்டு தான் உள்ளே வரணும். அப்போ சிரமமாக இருக்கும் அந்த வழியில். அதுவும் இல்லாமல் அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் குறிப்பிட்ட இன மக்கள் வாழணும்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. அப்போ வடக்கு பக்கம் இந்த அந்தணர்கள் இருக்கணும், கிழக்கு வைசியர் இருக்கணும், மேற்கு இவங்க இருக்கணும்லாம் இருந்தது. அப்போ அந்தந்த இனத்தை சேர்ந்த அந்தணர் வரணுன்னா அந்த வடக்கு வாயிலேருந்து தான் நேராக உள்ளே வந்து சீக்கிரம் பூஜை பண்ண முடியும். அவங்க சுற்றிட்டு தெற்கு வாயில் வழியாகவோ மேற்கு வாயில் வழியாக வரணுன்னாக்கா ஒரு சிரமம் இருக்கும். அதுதான் சௌகரியம்னு சொல்கிறது, ஜன சௌகரியம். அது 2வது பாதுகாப்பு. ஒரு அவசர காலத்தில் வெளியில் போனோன்னா 4 வழியாக பிரிஞ்சு போயிடலாம். அது அந்த வளர்ச்சி ஒவ்வொரு பிரகாரங்களும் வளர வளர அதனுடைய அடையாளமாக உயரமான கோபுரங்கள் கூடுதலாக போயிட்டே இருந்தது. அதில் ஒரு நிலையிலேருந்து அடுத்த பிரகாரத்துலேருந்து அடுத்த பிரகாரம் போகும்போது உயரம் அதிகமாகும், அதுக்கு அடுத்த பிரகாரம் போது நிலை கூடும், அது உயரம் அதிகமாகும். முதல் பிரகாரத்தில் 3 நிலை கோபுரம் இருக்கும், அடுத்த பிரகாரத்தில் 5 நிலை கோபுரம் இருக்கும், அடுத்த பிரகாரம் 7 நிலை இருக்கும், அப்படியே போயிருக்கும். அந்த கோபுரங்கிற பாடம் வரும்போது அதை படிக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பிரகாரத்தும் ஒரு நிலைகள் கூடுதலாக உயரம் கூடுதலாகிட்டு போயிட்டோம், அதை படிக்கலாம் அந்த பக்கம் வரும்போது. அதனால் வடக்க தான் துவாரம் இருக்கணும், மகாத்வாரம்னு பேர் இருக்குது. பெருசாக வைக்கிறதுனால மகாத்வாரம்னு பேர். அது வடக்க தான் துவாரம் இருக்கணும், தெற்க துவாரம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. அது இன்னும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா நகரம் ஒரு புறமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், மற்ற புறங்களில் நகர வளர்ச்சி இருக்காது. அப்போ அந்த பக்கம் துவாரம் தேவையில்லைன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பக்கமே துவாரம் வச்சுருப்பாங்க. இப்போ கிழக்கும் மேற்கும், கிழக்கும் தெற்கும் ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் வளர்ச்சி இல்லை, கிராமம் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் மேற்கையும் வடக்கையும் இருக்குனாக்கா வடக்கு ஒரு வாசல் வச்சுட்டு அந்த வழியாகவே பிரதான வாசலாகவே எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த பக்கம் நகர வளர்ச்சி இருக்குது, இந்த பக்கம் வருது. இப்பொழுதுமே நவீனமாக அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இப்போ கோயில்களில் கூட திருக்கோயிலுக்கு நேர் எதிரில் தான் ராஜகோபுரம் வரணும்னு அவசியம் இல்லை, மகாத்வாரம் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த பக்கத்தில் அணுகுமுறை இருக்கிறதோ, மக்கள் பொது வெகுஜனம் அணுகிறதுக்கு எங்கே எழுதியிருக்கோ அந்த இடத்துல அமைக்கணும். அது வெகுஜன சௌகரியம் தான் அந்த மகாத்வாரமே. துவாரத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது திருக்கோயில் தெரியணுன்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஒரு கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தோம். எட்டேருந்து வழிபோக்கர்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு கோயில் இருக்கிறது தெரியுதுன்றதுக்காக தான். ஏகம்பரனார் கோயில் பாருங்கள், இந்த அக்னி மூலையில் தான் இருக்கும் ராஜகோபுரம், உங்களுக்கு உள்ளே போகிறது. அந்த மாதிரி சுவாமிக்கு நேராக தான் வரணும், தள்ளி வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை. வெகுஜனம் அணுகிறதுக்கு எப்படி வழி இருக்குதோ அந்த இடத்துல மகாத்வாரம், அதுதான் துவாரத்தினுடைய விதி. அதனால் அந்த மாதிரி பார்க்கலாம். நடந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் மனசில் ஓடி பாருங்கள். அடுத்த இதில் ஒரு திருக்கோயிலை நிர்மாணம் செய்ய போகிறோம். எல்லா விதமான விஷயங்களும் இது வரையும் நம்ம பார்த்தோம். பேசிக்கான ஃபார்முலாஸ் ஆஃப் ஓவர். இனிமேல் ஒர்க்கிங்ஸ்